Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தை only 3 daysல எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சிலருக்கு கண்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா கருவளையம் அதிகமா இருக்குங்க. அதனால அவங்க ஃபேஸே ரொம்ப டல்லா தெரியும். சோ அப்படி இருக்குறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருவளையம் 3 நாள்ல ரிமூவ் ஆயிருங்க. இந்த ஹோம் ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணது ரொம்பவே சிம்பிள். ரொம்பவே ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் தாங்க ஆட் பண்ணனும். இந்த சிம்பிளான ஹோம் ரெமெடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அருமையான இன்கிரீடியன்ஸ், அதுவும் ரொம்பவும் எஃபெக்டிவானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தாங்க. இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். இந்த விட்டமின் இ கேப்சூல் ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் ரொம்பவே பெனிஃபிட்டான ஒன்று. இந்த விட்டமின் இ கேப்சூலை ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான நம்ம விளக்கெண்ணெயை ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய விட்டமின் இ கேப்சூல் 2ஐயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ கேப்சூலில் ஒரு சேரி பின்னை வச்சு நீங்கள் ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக சிந்தாமல் வேஸ்ட் ஆகாமல் அம்புட்டுமே அந்த பவுலில் விழுந்துடும். ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். 2 கேப்சூலுமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது 2 இன்க்ரீடியன்ஸும் இதில் நல்லா ஆட் ஆகுத அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு விரலால் எடுத்து கண்களுக்கு கீழே இந்த மாதிரி 2 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் நைட்டு கொடுங்க. நைட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு காலையில் நார்மலாக வாஷ் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு 3 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படி டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகலைன்னா தொடர்ச்சியாக ஒரு 7 டேஸ் எடுங்க. நீங்கள் எடுக்கிறதுனால கண்டிப்பாக டார்க் சர்க்கிள் இருந்த இடமே இல்லாமல் காணாமல் போயிடும். ஸ்கின்னும் பிரைட்டனிங்காக இருக்கும். டிப்ஸை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒத்துக்கிடுச்சுன்னா நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா ஒத்துக்கலை ஜலதோஷம் பிடிச்சிச்சு அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணாதீங்க. டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு சில விஷயங்களை தவிர்த்தே ஆகணும். நைட்டில் செல்ஃபோன் உபயோகிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே நேரத்தில் டிவியையும் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தூங்கி தாங்க ஆகணும். அதுவும் நைட்டு சீக்கிரமாக படுத்து காலையில் வெள்ளனை எந்திக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு அதிகமாக தண்ணியை குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டார்க் சர்க்கிள் வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.